ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ ஊழியத்தின் சார்பாக நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 125 4 கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல நம்முடைய தாவீதானவர் கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். எனக்கன்பானவர்களே, அநேக நேரங்களில் நம்முடைய செய்கைகள் நலமாயிருந்தாலும் நன்மையானதை யோசித்து நல்ல வழியிலே நடந்து நற்கிரியைகளை செய்து ஜெபித்து வேண்டுதல் செய்து இப்படி தேவ சமூகத்தில் கடந்து வருகிறவர்களாய் காணப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சில உபத்திரவங்கள், பாடுகள், அவமானங்கள், கடன் பிரச்சனைகள், வியாதிகள் இவற்றை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் சில பாடுகள் உண்டென்று நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். 5 நாம் பார்ப்போமானால், தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார், இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. எனக்கன்பானவர்களே, எப்படிப்பட்ட பாதையில நீங்கள் கடந்து வந்து கொண்டிருந்தாலும் இஸ்ரவேலுக்கு சமாதானம் உண்டு. தங்கள் கோணலான வழிகளில் சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோட கூட போக பண்ணுகிறார் என்ற இந்த வார்த்தையை நீங்களும் நானும் சற்று கவனிக்க வேண்டும். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் அந்த உபத்திரவத்தை ஜெயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற இரட்சகர் நம்மை ஜெயிக்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். இந்த இடத்துல தேவ பிள்ளைகளே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நல்லவர்களும் இருதயத்தில் செம்மையானவர்களும் நன்மை செய்கிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தையே நம்முடைய கர்த்தர் நம்மில் விரும்புகிறார். அவர் விரும்புகிற பிரகாரம் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கும் போது நாம் எப்படிப்பட்ட பாதையில் நடந்து வந்தாலும் அந்த பாதையிலிருந்து நம்மை விலக்கி நம்முடைய பாதையை, அதாவது கோணலான பாதையை செவ்வையாய் மாற்றி உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வையாக்குவார் என்று சொன்ன வார்த்தையை நம்மில் நினைவு கொண்டு செயல்படுவோமானால் நம்முடைய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிசயமான காரியத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். நல்ல சிந்தனை, நல்ல யோசனை, நற்கிரியை, நன்மை செய்தல் இவற்றையே சிந்தித்துக் கொண்டு இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.